17 லட்சம் பேர் இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கால நிம்மதியா உயிர் வாழ்றாங்க அப்படின்னா, அதுக்கு இந்த ரயன் அப்படின்ற அந்த 5 வயசு சின்ன பையன் 1999ல செஞ்ச ஒரு சின்ன காரியம் தான் விஷயமே. அப்படி இந்த பையன் என்ன பண்ணான்? இந்த பையன ஊக்குவிச்சது, மோட்டிவேட் பண்ணது யாரு? டீட்டெயிலா சொல்றேன். 1999ல கனடால இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல ரயன் அப்படின்ற அந்த சின்ன பையன் கிரேட் 1 படிச்சுட்டு இருக்கான். நம்ம ஊர் படி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். அவங்களோட டீச்சர் ஒரு நாள் என்ன பண்றாங்க, புக்ல இருக்கக்கூடிய லெசன் மட்டும் சொல்லி தராம வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க வயசு இருக்கக்கூடிய பசங்க சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்ற நாட்டுல கிலோமீட்டர் கணக்குல நடந்து போனா தான் அவங்களுக்கு ஒரு 1 லிட்டர் தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையனோட மைண்ட்ல ஒரு இமேஜினேஷன் வருது. கிலோமீட்டர் கணக்குல நடந்து போனா தான் 1 லிட்டர் தண்ணி கிடைக்குமா? நமக்கு அப்பா, அம்மா வந்து ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி பேக்ல போட்டு குடுக்குறாங்க. அந்த பசங்களுக்கு கிலோமீட்டர் கணக்குல நடந்து போணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் நெனச்சு பார்க்குறான். அப்ப எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது இந்த பையனுக்கு புரியுத உடனே, இந்த பையன் வீட்டுக்கு வந்தோனே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட் வீட்டுக்குலாம் போயிட்டு எல்லா பசங்களையும் ஒண்ணு சேர்த்து, என்னடா நம்ம இந்த மாரி ஏன் அவங்களுக்கு ஒரு கிணறு வெட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்கள டிஸ்கஸ் பண்றாங்க. டிஸ்கஸ் பண்ண உடனே அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரப்ப அதே டீச்சர் கிட்ட போயிட்டு, எவ்வளோ டீச்சர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஒரு கிணறு வெட்டுறதுக்கு. கேட்ட உடனே $70 ஆகும்னு சொல்றாங்க. ரயனும் அதை கேட்டு மைண்ட்ல ஏத்திக்கிறான். வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்றாங்க, அப்பா அம்மா கிட்ட போயிட்டு ரயன் இந்த பையன் கேட்கறான், எனக்கு $70 வேணும். இந்த $70 இருந்தா மட்டும் தான் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு போய் நான் கிணறு வெட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே எங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, இந்த $70 நான் தரணும் அப்படின்னா நீ ஒரு வாரம் வீட்டுல வேலை செய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அடுத்த ஒரு வாரத்துக்கு வீட்டுல மாவு போடுறது, துணி துவைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா வேலையும் இந்த 5 வயசு சின்ன பையன் செய்யறான். ஒரு வாரம் கழிச்சு இவன் செஞ்ச எல்லா வேலைக்கும் சேர்த்து இவங்க அப்பா அம்மா இந்த $70 அப்படின்ற அமௌண்ட்டை இந்த பையன் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவங்க டீச்சர் கிட்ட வந்து இந்த கிணறு வெட்டுறதுக்கு நான் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட டீச்சரே அப்பதான் விசாரிச்சு பார்க்குறப்ப $70 ஆகாது, $2000 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க 1999ல. உடனே இந்த பையனும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு அவசர கால கூட்டம் மாதிரி உடனே ஒரு மீட்டிங்கை போட்டு டிஸ்கஷன் பண்றாங்க. என்னடா $70 ஆகுமே சொல்லி நினைச்சா $2000 ஆகுன்றாங்க, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்றாங்க. இந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பெரிய பசங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க், இவங்களோட வீட்டில் அப்பா அம்மா, ஹோட்டல், பப்ளிக் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு $2000 அப்படின்ற அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு வந்து இந்த ரயன் அப்படின்ற பையன்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த $2000 அமௌண்ட்டையும் கனடால இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிட்ட கொடுத்து சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய உகாண்டா அப்படின்ற நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அங்க போற இந்த காசு ஒரு கிணறு வெட்டுறது தான் யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரயன் அப்படின்ற பையன் ஸ்ட்ரிக்டா அந்த அமைப்பு கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இந்த அமௌண்ட் 1999ல உகாண்டால இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு போய் அங்க நார்த்தன் உகாண்டால இருக்கக்கூடிய ஆங்கிலோ பிரைமரி ஸ்கூல் அப்படின்ற இடத்துல ஒரு கிணறு வெட்டுறாங்க. அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஜிம்மி அக்கானா அப்படின்ற அந்த பையன் நம்ம ரயனுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறான். அந்த லெட்டர்ல ரொம்ப தேங்க்ஸ் ரயன் அப்படின்னு சொல்லிட்டு உருகி இவனுக்கு தோன்றதெல்லாம் அந்த லெட்டர்ல ரயனுக்கு எழுதுறான். ரயன் அதை பார்க்கறான். படிச்சு பார்த்த உடனே ரயன் என்ன பண்றான், ஜிம்மிக்கு திருப்பி இந்த லெட்டர் அனுப்புறான். இதை வந்து இங்கிலீஷ்ல பென் பால் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்டர் மூலியமாவே 2 பேர் நபரும் பார்த்துருக்க மாட்டாங்க. லெட்டர் மூலியமாவே இந்த 2 நபர்களும் பேசியிருப்பாங்க. அதுதான் அந்த காலத்துல ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பென் பால் அப்படின்றது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இருந்தது. இந்த ஜிம்மி அக்கன் அப்படின்ற பையனுக்கு அப்பா அம்மா கிடையாது. இது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்றத டீட்டெயிலா சொல்றேன். இந்த லெட்டர்லாம் பார்த்த உடனே இந்த பையனுக்கு ரொம்ப குஷியாயிருது. ஓகே, இதை நம்ம பெருசா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரயன் வெல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு இந்த அமைப்பு மூலியமா நிறைய ஃபண்ட்ஸ் கலெக்ஷன் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா முழுக்க 16 நாடுகள்ல 1600க்கும் மேற்பட்ட கிணறுகளை கட்டி கொடுத்து இன்னைக்கு 16 லட்சத்துல இருந்து 17 லட்சம் பேர் வரைக்கும் இந்த பையன் கட்டி கொடுத்த கிணறு மூலியமா தண்ணி எடுத்து அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த 17 லட்சம் பேர் நிம்மதியா உயிர் வாழ்றாங்க அப்படின்னா அதுக்கு இந்த சின்ன பையன் அந்த 6ஆம் கிளாஸ்ல படிச்சப்ப செஞ்ச ஒரு முயற்சி தான் காரணம் அப்படின்றது தான் ஒரு விஷயம். ஜிம்மி அக்கானா அப்படின்ற அந்த பையனை பத்தி சொல்லியிருந்தேன். அந்த பையனுக்கு அப்பா அம்மாவும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். ரயன் அப்படின்ற அந்த பையனோட அப்பா அம்மா என்ன பண்றாங்க, இந்த பையனை பத்தி கேள்விப்பட்டு இந்த பையனுக்கும் நம்ம பையனுக்கும் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பார்த்து இவங்களோட அப்பா அம்மா என்ன பண்றாங்க, இந்த பையனை நம்ம ஃபேமிலியோட மெம்பரா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரொசீஜரும் செஞ்சு இன்னைக்கு ஜிம்மி அக்கானா அப்படின்ற அந்த பையன் ரயனோட ஃபேமிலியில சேர்ந்திருக்கான். இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.